வணக்கம். நம்மளோட இந்த புதிய விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உலக புகழ்பெற்ற ஒரு இடத்தோட ரொம்பவே ஆழமான, யாருக்கும் அவ்வளவா தெரியாத சில ரகசியங்களை தேடி போக போறோம். பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாபெரும் அறிவியல் அப்புறம் ஆன்மீக ரகசியங்களை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். பழனின் உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது அந்த பஞ்சாமிர்தமும் பழனி ஆண்டவரும் தான் இல்லையா? ஆனா பழனியோட உண்மையான ஆச்சரியம் நாம காலங்காலமா கேட்டு பழகின புராண கதைகளையும் தாண்டி பல மடங்கு பெருசுங்க. அந்த புனிதமான மலைக்கு பின்னால சித்தர்களோட மாபெரும் மருத்துவம் மற்றும் அறிவியல் ரகசியம் ஒன்று உறைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் நாம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். பகுதி 1, பழனியோட புராண வரலாறு. இந்த ஆழமான ரகசியங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட வரலாற்றை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடுவோம். நாரதர் கொண்டு வந்த அந்த அபூர்வமான ஞான பழம், அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி வந்தப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு போட்டியை அறிவிச்சாங்க. அதாவது உலகத்தை யார் முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. முருகப்பெருமான் உடனே தன்னோட மயில் வாகனத்துல ஏறி உலகத்தையே வலம் வர கிளம்பிட்டார். ஆனா விநாயகரோ தன்னோட பெட்ரோல் தான் உலகம்னு சொல்லி அவங்கள சுத்தி வந்து அந்த ஞானப்பழத்தை ரொம்ப ஈஸியா வென்றுட்டார். உலகத்தையே உண்மையா சுத்தி வந்த முருகனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. இதனால பயங்கர கோபமடைந்த முருகன் தன்னோட பெற்றோரை பிரிஞ்சு தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு மலைக்கு வந்து குடியேறிட்டாரு. அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வந்தாங்க. அவங்க முருகனை பார்த்து ஞானப்பழமே நீதான் அப்படிங்கிற அர்த்தத்துல பழனி அப்படின்னு ரொம்ப அன்பா அழைச்சாங்க. அந்த பழனி அப்படிங்கிற வார்த்தை தான் காலப்போக்கில் மருவி இன்னைக்கு நாம கூப்பிடுற பழனி அப்படிங்கிற பேரா மாறிடுச்சு. இதுதான் இந்த ஊர் பேருக்கு பின்னால இருக்கிற ஒரு அழகான வரலாற்று பின்னணி. பகுதி 2, இடும்பனும் காவடி ரகசியமும். பழனி மலையோட அந்த 690 படிகளில் நாம ஏற தொடங்கும் போது முதல்ல நாம ஒரு காவல் தெய்வத்தை சந்திப்போம். அவர் எப்படி அங்க வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அகஸ்திய முனிவர் தன்னோட சீடனான இடும்பாசுரன் கிட்ட சிவகிரி, சக்திகிரி அப்படின்னு 2 சிகரங்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். இடும்பனும் அந்த 2 மலைகளையும் ஒரு பெரிய பிரம்மதண்டத்தோட 2 பக்கமும் காவடி மாதிரி கட்டி கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தான். வழியில பாரம் தாங்காம பழனிலே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தான். ஆனா திரும்ப அந்த மலைகளை அவனால தூக்கவே முடியல. அப்போ அங்க கோமணத்தோட நின்று ஒரு சிறுவன் அந்த மலை தனக்குரியதுன்னு சொந்தம் கொண்டாடினான். அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, நம்ம முருகப்பெருமான் தான். 2 பேருக்கும் நடந்த கடுமையான சண்டையில இடும்பன் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இடும்பனோட மனைவியும் அகஸ்தியரும் வேண்டிக்கிட்டதால முருகன் இடும்பனை திரும்பவும் உயிர்ப்பிச்சார். இடும்பனோட இந்த அர்ப்பணிப்பை பார்த்த முருகன் அவனை தன்னோட காவல் தெய்வமாவே ஏத்துக்கிட்டார். இடும்பனை போலவே பால், சந்தனம், பன்னீர்னு பல பொருட்களை காவடியா சுமந்து வர்ற பக்தர்களுக்கு தன்னோட முழு அருளையும் வழங்குறதா முருகன் வாக்களிச்சார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமந்துட்டு வர்ற காவடி பழக்கத்தோட ஆணிவேரா இருக்கு. பகுதி 3, போகரோட நவபாஷான சிலை. இப்போ நாம பார்க்க போற இந்த விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, பழனியோட மிகப்பெரிய மருத்துவ ரகசியம் தான் அது. கருவறையில நாம பார்க்கிற அந்த மூலவர் சிலை சாதாரண கல்லால செதுக்கப்பட்டது கிடையாதுங்க. அது ஒரு பழங்கால மருத்துவ மற்றும் வேதியியல் அற்புதம். சித்தர் போகரால 9 வகையான பாஷாணங்களை சரியான விகிதத்துல கலந்து உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை அது. மனித குலத்தோட கொடிய நோய்களை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் படைப்பு அது. இதுல நம்மளை நிஜமாவே மலைக்க வைக்கிற ஒரு தகவல் என்ன தெரியுமா? 4000க்கும் மேற்பட்டு தனித்துவமான மருத்துவ மூலிகைகள் சேகரிக்கப்பட்டு அதுல இருந்து தான் இந்த நவபாஷான கலவை பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒற்றை சிலைக்காக இத்தனை மூலிகைகளான நினைக்கும் போது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா போகர் இத தனியொரு ஆளா செஞ்சிடல. அவருக்கு உதவியா 81 சித்தர்கள் இந்த சிலை செய்யற பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இயற்கை கூட தன்னோட சீற்றத்தை குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு தட்பவெப்ப மாறுபாடும் இல்லாம இந்த சிலை முழுமையடைய ரொம்பவே சாதகமா அமைஞ்சதுன்னு மூலக்குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிலையை முழுமையா வடிவமைச்சு முடிக்க 9 நெடிய ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. இந்த 9 வருட கடுமையான உழைப்போட பலன்தான் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கிட்டு வர அந்த ஈடு இணையற்ற நவபாஷான சிலை. பகுதி 4, தண்டாயுதபாணியோட ரகசியங்கள். இந்த சிலை எப்படிப்பட்டதுன்னு இப்ப நாம பார்த்தோம். ஆனா இதை விட சிலிர்க்க வைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நவபாஷான சிலை இயற்கையாகவே எப்பவுமே அதீத வெப்பத்தோட இருக்கிற ஆற்றல் கொண்டது. இதனால இரவு முழுவதும் அந்த சிலையிலிருந்து நீர் கசியும். இந்த நீரை சேகரிச்சு அடுத்த நாள் காலை அபிஷேக தீர்க்கத்தோட கலந்து பக்தர்களுக்கு தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கும் மருந்தா, அதாவது பிரசாதமா வழங்குறாங்க. இது எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளரையும் திகைக்க வைக்கிற ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யறதுல மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு.
நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி இந்த 4 பொருட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுது. மார்கழி மாசத்துல மட்டும் பன்னீர் சேர்ப்பாங்க. இதுல சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் சிலையோட அடி முதல் முடிவரை படும்படி அபிஷேகம் செய்யப்படும். மற்ற பொருட்கள் எல்லாமே தலையில வைக்கப்பட்டு ஒரு சில வினாடிகள்லயே உடனே அகற்றப்பட்டுரும். ஒரு நாளுக்கு 6 முறை நடக்கிற இந்த அபிஷேகம் வெறும் 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சாகணுங்கிறது மிக கடுமையான விதியா பின்பற்றப்படுது. இரவுல நடை சாத்தப்படும் போது இறைவனுக்கு மிக மிக எளிமையான அலங்காரம் தான் செய்யப்படுது. முருகனோட மார்புல மட்டும் ஒரு வட்ட வடிவமான சந்தன காப்பு சாத்துவாங்க. அதே போல புருவங்களுக்கு இடையில சிறு பொட்டு அளவுக்கு மட்டுமே சந்தனம் வைக்கப்படும். பழங்காலத்துல முகத்திலையும் சந்தனம் சாத்துற வழக்கம் இருந்திருக்கு. ஆனா பின்னாடி அது மாத்தப்பட்டுடுச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த விதிகள் துளியும் பிசகாம ரொம்பவே துல்லியமா கடைபிடிக்கப்படுது. பகுதி 5 தண்டத்துல இருக்கிற கிளி. பழனின உடனே பலரும் கவனிக்க தவறுற ஆனா ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு சின்ன தகவல் இருக்கு. முருகப்பெருமானோட கையில இருக்கிற அந்த தண்டாயுதத்தின் மேல ஒரு கிளியோட உருவம் இருக்கிறத நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? அது எதுக்காக அங்க இருக்கு? இதுக்கு பின்னால ஒரு துரோகமும் அளவற்ற பக்தியும் கலந்த ஒரு நெகிழ்ச்சியான கதை இருக்கு. திருப்புகழ் பாடின மாபெரும் புலவரான அருணகிரிநாதர் மேல பொறாம கொண்ட சம்பந்தாண்டான் அப்படிங்கிற ஒரு புலவன் மன்னன் மூலமா ஒரு சூழ்ச்சி செஞ்சான். தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வர அருணகிரிநாதரை பணிச்சான். அதனால தன்னோட உயிரை ஒரு கிளியோட உடம்புல செலுத்திட்டு தன்னோட உண்மையான உடம்ப திருவண்ணாமலையில வரைச்சி வச்சுட்டு போனார் அருணகிரிநாதர். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரோட எதிரிகள் அந்த உடம்பை ஈவு இரக்கமே இல்லாம எரிச்சிட்டாங்க. கிளி வடிவுல திரும்பி வந்த அருணகிரிநாதர் தன் உடல் எரிக்கப்பட்டதை கண்டு பெருந்துயரத்துல ஆழ்ந்தார். அப்போ முருகப்பெருமான் தோன்றி அந்த சிறந்த பக்தருக்கு தன்னோட தண்டத்திலே என்றென்றும் இருக்கும்படி அடைக்கலம் கொடுத்தார். அந்த அமைப்புல தான் இன்னைக்கு வரைக்கும் முருகர் நமக்கு காட்சி தர்றார். பகுதி 6 திருவிழாக்களும் தனித்துவமான தரிசனமும். நாம இப்போ நம்ம விளக்க தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, பழனி கோயில் பொதுவான ஆகம விதிகள்ல இருந்து எப்படி தனித்து இயங்குது அப்படிங்கிறது தான். பொதுவா அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி மாசத்துல சிவபெருமானுக்கு தான் நடக்கும். ஆனா பழனில இது முற்றிலும் மாறுபட்டது. இங்க ஆனி மாசத்துல கேட்ட நட்சத்திரத்தப்போ மலை கோயில்லையும் மூல நட்சத்திரத்தப்போ அடிவாரத்துல இருக்கிற திரு ஆவினன்குடியிலையும் முருகனுக்கு ரொம்ப சிறப்பா அன்னாபிஷேகம் செய்யப்படுது. பழனியோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, முருகப்பெருவான ஒரே இடத்துல 3 வெவ்வேறு கோலங்கள்ல நாம தரிசிக்க முடியும். பெரியநாயகி கோயில்ல திருக்கல்யாண கோலத்திலையும், திரு ஆவினகுடியில குழந்தை வடிவத்திலையும், மலை கோயில்ல உலகப்பற்றற்ற ஆண்டி கோலத்திலையும் அவர் காட்சி தர்றாரு. மனித வாழ்வோட தொடக்கம் முதல் துறவரம் வரையிலான இந்த 3 நிலைகளையும் அடுத்தடுத்து தரிசிக்கிறது நிஜமாவே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயங்க. போகர் அப்படிங்கிற ஒற்றை சித்தரோட பிரம்மாண்டமான மருத்துவ அறிவு, காலம் தாண்டி நிக்கிற நவபாஷான சிலை, ஒவ்வொரு நாளும் மணக்கிற துல்லியமான வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் பார்க்கும்போது பழனிங்கிறது வெறும் கற்களால ஆன கோயில் மட்டும் இல்ல, அது ஒரு வாழும் அறிவியல் கூடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப பார்த்த இந்த ஆதார குறிப்புகள் உணர்த்துவது ஒன்னதான். நம்ம கண்களுக்கு முன்னாடியே நாம தினசரி கடந்து போற பல இடங்கள்ல இன்னும் எத்தனை பழங்கால அதிசயங்களும் சித்தர்களோட அறிவியல் ரகசியங்களும் நமக்காக காத்திருக்கு. இந்த ஆச்சரியமான கேள்வியோட இந்த விளக்க தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து தேடுவோம், நிறைய கத்துப்போம். ரொம்ப நன்றி.